சொர்க்க சுகமும் நீசமா நினைச்ச. அப்படி நர்மதா நதி தீரத்துல கிருகட்சத்துல நின்று பலவிதமான தானங்கள் பண்றான், பலவிதமான தர்மங்கள்லாம் பண்றான். அப்பேற்பட்ட தாத்தா. அதனால்தானே சாட்சாத் பிரபு ஸ்ரீயப்பதி தேகி பிக்ஷாம் தேகி பிக்ஷாம் தேகின்னு யாசனம் பண்ணும்படியா ஆச்சு. அப்பேற்பட்ட தாதாவா இருந்தான், சத்தியசந்தனா இருக்கான், பிரம்மண்யனா இருக்கான். வேதாத்தியனெல்லாம் யார் யார் பண்ணிருக்காளோ அவளை தெய்வமா நினைச்சவன் மகாபலி. அசுரனா இருந்தாலும் அவங்கிட்டே நிறைய கத்துக்க வேண்டும். அப்படி சத்தியசந்தனாவன் இருந்தான், பிரம்மண்யனா இருந்தான், வேதாத்தியனம் பண்ணினவெல்லாம் அப்படி பிரம்மண்யனா இருந்ததுனால சாட்சாத் பகவான் அவன்கிட்ட பரம பிரசன்னமா இருந்தான். அசுரன் தான், ஆனா அவன் மேல பகவானுக்கு பரம பிரீத்தி இருந்தது. பகவான் அவன்கிட்ட பரம பிரசன்னனா. அப்ப என்ன பண்ணினா பகவான் சுயமாவே ஆசைப்பட்டேன்னா லீல பண்ற சமயம் ஆயிடுத்து இல்லையா? தேவாலாம் போய் அவன்கிட்ட கேட்டான். அப்ப பகவான் என்ன பண்றான்? சுயமாவே தானே ஆசைப்பட்டானா பிக்ஷாம் தேகி பிக்ஷாம் தேகி அப்படின்னு பலி கிட்ட போய் யாஜனம் பண்ணணும் அப்படின்னு பகவானுக்கு ஒரு ஆசை வந்து அதுக்கு உண்டான சமயம் வரப்போ அதிதி அப்படிங்கிறவள் தேவ மாதா. தேவாளுக்கும் அவள் தான் மாதா, ராட்சசாலுக்கும் இவாள் தான் மாதா. அப்படி அதிதி தேவ மாதாவா இருக்காள். அப்படி சோகத்தோடையும் துக்கத்தோடையும் இருக்காள். காரணம் தேவாளுடைய நேரம் அப்படி இருக்கு இல்லையா? பரம சௌக்கியத்தோடு இருந்த தேவாள் இன்னைக்கு எங்கேயோ ஒழிஞ்சிருந்து சௌக்கியத்தெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்காள் அப்படிங்கிறச்சே அம்மாவுக்கு எப்படி பொறுக்குமோ பொறுக்கிறாள். அப்ப அதிதியா தேவமாதாவா இருக்கக்கூடிய அதிதிக்கு பரம சங்கடம் வந்தது. பர்த்தாவா இருக்கக்கூடிய கஷ்யபரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் தான் குழந்தைகளை தான் காப்பாற்றணும். அசுராவோட பலம் ஓங்கி இருக்கு. இப்போ பகவான் அவள் பக்கம் இருக்கான், அவளுக்கு அனுகூலமா இருக்கான். நம்ம குழந்தைகளுக்கு ரட்சணம் பண்ணக்கூடிய பொறுப்பு உங்க கையில. ஆகினால நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு அதிதியா இருக்கக்கூடியவள் கஷ்யபர்ட்ட பிரார்த்தனை பண்றார். கஷ்யபர் என்ன பண்றாருன்னா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ பகவான் ஆராதனை பண்ணு, பகவான் தான் உனக்கு ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறார். சோ பகவத் ஆராதனை பண்ணு அப்படின்னு கஷ்யபர் சொன்ன உடனே அப்படி ஏகாகிருத சித்தத்தோட பகவான் ஆராதனை பண்றாள். இவனுடைய ஆராதனைக்கு பகவான் சந்தோஷப்பட்டான். பகவான் சுயமாவே பிரத்யக்ஷமாறான். ஸ்துதிகள் பண்றாள், ஸ்தோத்திரங்கள் பண்றாள் அதிதி மாதா. உடனே பகவான் சொல்றான், உங்களுடைய எல்லா துக்கங்களையும் நான் தீர்க்கிறேன். உன்னுடைய ஒரு வயிற்றுல நானே சுயமா வந்து உனக்கு மகனா அவதாரம் பண்றேன் அப்படின்னு அதிதிக்கு வாக்கு கொடுத்துட்டு பகவான் கிளம்ப. கவலைப்படாதே, உரிய காலம் வரும். அந்த அனுகூலமான காலத்துல நானே உன் புத்திரனை அவதாரம் பண்ணி உன்னுடைய குறையெல்லாம் தீர்க்கிறேன் அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ண. அப்படி பகவான் அனுகிரகம் பண்ணின ஒரு காலம் வந்தது. அதுதான் போன வாரம் அனுபவிச்சது. புனிதமான ஒரு ஸ்ராவண மாசம், துவாதசி திதி, பரம புண்ணியமான ஒரு காலம். அதிதி அபிஜித் அப்படிங்கிற ஒரு வஸ்தியான ஒரு முகூர்த்தம். ஸ்ராவண மாசம் துவாதசி புண்ணிய காலத்துல அபிஜித் முகூர்த்தத்துல சாக்ஷாத் பிரபு வாமன மூர்த்தியா அவதாரம் பண்றார். இத்தம் விரிஞ்சா துதகர்ம வீரியா பிராத்துர் பபூவஹ அமிர்தபூஹு அதித்யா அப்படின்னு பாகவதம் சொல்லும். சதுர்புஜனா சங்க சக்கரனா கதாதரனா சதுர்புஜா சங்க கதாப்ஜ சக்கரா விஷங்க வாசா நளினாயதேக்ஷணா அப்படின்னு பகவான் திவ்யமங்கல ஸ்வரூபத்தோட பகவான் அவதாரம் பண்றான். இது எப்படின்னா, பகவான் ஸ்வேட்சையா அவனுடைய ஒரு சொந்த இச்சையினால ஒரு பரிகிரகீதமான ஒரு ரூபம் இது. சாதாரண நம்மள மாதிரி கர்ப்பவாசம் எல்லாம் அவசியம் இல்லை. அப்படித்தானே ஆச்சு, எல்லா அவதாரமும் அப்படித்தானே ஆயிடும்.
அவ பகவான் ஸ்வேச்சையா பரிகிரகீதமான அவதாரம் அப்படிங்கிறதுனால ஒரு கர்ப்பவாசம் அப்படிங்கிறது பிரதானம் இல்லை, கர்ப்பவாசத்துக்கு அவசியம் இல்லை. சோ பகவான் அப்படி திவ்யமங்கள விக்கிரனாக சங்கச்சக்கர கதாதரனாக மாதாவுக்கு தரிசனம் கொடுத்துன்னு நிற்கிறான் பிரபு. அந்த முகூர்த்தத்தில் அதிதியானவள் அந்த ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்து அனுபவிக்க முடியும். உடனே அதிதி கேட்கிறான், நீ இப்படி தரிசனம் கொடுத்தது என்னுடைய பரம பாக்கியம். ஆனா நீ இந்த ஒரு சொரூபத்திலே நின்னேன்னா என்னால உன்னை குழந்தை மாதிரி லாலனம் பண்ண முடியாது பிரபு. உன்னை அழகா தொட்டில போட்டி லாலனம் பண்ணணும், உன்னை அழகா நான் பாலனம் பண்ணணும். ஆகையினால ஒரு சின்ன குழந்தையா நீ எனக்கு காட்சி கொடுக்கணும். எப்படி பிரபு கிருஷ்ணனா அவதாரம் பண்றச்சே தேவகி மாதா அப்படி பிரபுட்ட பிரார்த்தனை பண்றாளோ, பிரபு பிரார்த்தோ ஆராதையா, அதே மாதிரி இங்க பிரபு அதிதியினுடைய ஒரு அந்த ஒரு பிரார்த்தனையை ஏற்றுட்டு கேட்கிறார். உன்னை நான் அழகா லாலனம் பண்ணணும், உன்னை நான் அழகா பாலனம் பண்ணணும். அதுக்கோசரம் நீ எனக்கு ஒரு சின்ன குழந்தையா அந்த ஒரு சொரூபத்தோட எனக்கு நீ காட்சி கொடு அப்படின்னு பிரார்த்திக்க, ஷாம கமலலோச்சனா அப்படின்னு அழகான ஒரு குள்ள ரூபமா வாமனனா பிரபு அப்படி தன்னைத்தானே மாத்திட்டு வாமன மூர்த்தியா பிரபு அதிதி மாதாவுக்கு அப்படி தர்சனம் கொடுக்க, பேர்பட்ட திவ்யமங்கள மூர்த்தியா இருந்த பிரபு நாம சொன்னோம் அப்படிங்கிறதுக்கோசரம் அழகான ஒரு வாமன வடுவா மாறினான் அப்படின்னு உடனே அதிதிக்கு பரம சந்தோஷம். பதவிதமா அவனை லாலன் எல்லாம் பண்றார். உபேந்திரன் அப்படிங்கிற பேரு வச்சா பிரபு. உபேந்திரன் தான் வாஸ்தவமா பேரு, வாமனங்கிறது பேர் தான். ஏன்னா பகவான் இந்திரனுடைய ஒரு கடைசி தம்பியா வந்து அவதாரம் பண்றாங்க. உப இந்திரன், இந்திரனுக்கு கடைசி பையன் அவர், அதனாலேயே உபேந்திரன் பேர், தேவனுடைய புத்தார்த்தம். அப்ப இந்திரனுக்கு கடைசியா தம்பியா இருக்கிறதுனால உபேந்திரன் அப்படின்னு பேர் வச்சா. ஏன்னா அதிதிக்கு புத்திரா தானே இந்திராதி தேவாட்டம். அப்ப என்ன ஆச்சுன்னா உபேந்திரன் ஒரு நாமகரணம். நீங்க நன்னா பாகவதம் எடுத்து பார்த்தேன்னா தெரியும், சுகர் வாமனன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. பாகவதம் நல்லா படிச்சவாளுக்கு தெரியும். அழகா ஒரு சுவாரஸ்யமா பிரபு கிருஷ்ணனா அவதாரம் பண்ணின சமயத்துல தேவகி மாதாட்ட சொல்றானா பிரபு, சுகர் வாமனன் சொல்லவே இல்லை. பட் குழந்தை கிருஷ்ணனா இதே பகவான் தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு எந்த பிரபு இப்ப வாமன மூர்த்தியா அவதாரம் பண்ணினானோ அதே பிரபு குழந்தை கிருஷ்ணயா இதே பகவான் தேவகி புத்திரனா அவதாரம் பண்ணினான். அப்படி தேவகி புத்திரனா பிரபு அவதாரம் பண்ணினச்சு தன்னுடைய ஒரு பூர்வ கதையை தேவகிட்ட எடுத்து சொல்றான் பிரபு. அப்படி தன்னுடைய ஒரு பூர்வ கதையை சொல்ற சமயம், நான் போன அவதாரத்துல குள்ளமா இருந்தேன், அதனால ஜனங்கள்லாம் என்ன வாமனன் வாமனன் கூப்பிட்டுட்டாமா அப்படிங்கிறார். போன அவதாரத்துல நான் ரொம்ப குள்ளமா இருந்தேன், அதனால ஜனங்கள்லாம் குள்ளமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த வாமனன் வாமனன் அப்படின்னு என்ன கூப்பிட ஆரம்பிச்சா அப்படின்னு தேவகி மாத்திட்டா பகவான் சொல்றான். வாமனத்வாதிச்ச வாமனஹா அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல பிரபு தானே சொல்றான் தன் மாயா. நான் போன ஜென்மால வாமனனா இருந்தேன், வாமன சொரூபத்தோட நான் இருந்தேன், அதனால ஜனங்கள் எல்லாம் இந்த வாமனன் வாமனன் கூப்பிட்டார். ஆக வாமனன்கிற பேர் பிரசித்தி ஆயிருக்கு. வாஸ்தவமா அப்படிதான் இருக்கு. வாமனன் அப்படிங்கிற பேர் பிரசித்தி ஆச்சு. உபேந்திரங்கிற பேர்ல யாராவது சொல்றாளோ இல்ல. யூஸ்வலா வந்த பேர் தான் பிரசித்தி ஆகும். அப்பா ஏதோ பாவம் நாமகரம்லாம் ஒரு பேர் வச்சிருப்போம், அது பிரசித்தி ஆகாது. யாராவது ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த பேர் தான் பிரசித்தியா இருக்கும். அதெல்லாம் லோகத்துக்கு நம்ம பார்க்கணும். ஏதோ பாவம் அழகா எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சிரமப்பட்டு ஒரு பேரை வச்சிருப்பான், இந்த ஒரு அபிவாதினி. ஆனா அந்த பேர் பிரசித்தமா இருக்காது. யாராவது ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பான், அந்த பேர் தான் பிரசித்தமா ஆயிடும். ஆகினால என்ன ஆச்சுன்னா உபேந்திரன் பேர் பிரசித்தமா ஆகல, வாமனன்
அப்படிங்கிற பேர்ல பிரபு பிரசித்தம் ஆயிட்டார். எப்பவுமே வெச்ச பேரு தான் பிரசித்தம் ஆறுது. அப்ப உபேந்திரன் பேரோட பகவான் வாமனா மூர்த்தியா இருக்கான்னு எல்லாரும் வாமனன் வாமனன் கூப்பிட ஆரம்பிச்சு. 7 வயசு ஆயிடுத்து பிரபுக்கு. 6 கம்ப்ளீட் ஆச்சு, 7 ஆயிடுத்து. 7வது வயசு ஆச்சு, உபநயனம் சம்ஸ்காரம் ஆயிடுச்சு. 7வது வயசுலதான் பூனல் போடணும். பாவம் எடுத்து காமிக்கிறது. 7 வயசு ஆச்சு, உபநயன சம்ஸ்காரம் ஆயிடுத்து. புறப்பட்டார். அதுக்கோசம் தான் அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தார் பிரபு. உபநயன சம்ஸ்காரம் ஆச்சு, நேரா புறப்பட்டார். எங்கன்னா தானம் ஆகிறது. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். எல்லா ரூபமுமே பகவான் சுவேட்சையா வந்ததுதான் இல்லையா? மத்ஸ்யாவதாரம் ஆகட்டும், இல்ல கூர்மாவதாரம், பகவான் சொந்தமா இஷ்டப்பட்டு எடுத்த அவதாரம் நரசிம்மாவதாரம் இல்லையா? ஸ்வேட்சையா பரிகிரகீதமான அவதாரம் தான் மத்ஸ்யத்திலேருந்து ஆரம்பிச்சு. மத்ஸ்யம் ஆகட்டும், வராகம் ஆகட்டும், கூர்மம் ஆகட்டும். அதே போல இந்த ஒரு பிராமண ரூபந்தான் தானத்துக்கும் ஏற்றது. பிராமண ரூபம் தான் தானம், பிராமணன் தான் தானம் ஆக முடியும். அதே மாதிரி இந்த பிராமண ரூபம் தான் தானத்துக்கு ஏற்றது அப்படின்னு ஸ்வேட்சையா பிரபு பிராமணனா வந்திருக்கலாமே இல்லையா? எந்த ஒரு பிரபு மத்ஸ்யனா அவதாரம் பண்ணினான், எந்த ஒரு பிரபு ஸ்வேட்சையா கூர்மமா அவதாரம் பண்ணினான், எந்த ஒரு பிரபு தன்னுடைய இஷ்டானுசாரேன வராக அவதாரம் பண்ணினானோ, நரசிம்மமா அவதாரம் பண்ணினானோ, அதே பிரபு ஒரு நேர வைகுண்டத்திலேருந்து பிராமணனா வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸ்வேட்சாவதாரமே பண்ணிருக்கலாமே பிரபு. ஆனா அப்படி வரலையே. சிந்திச்சேடோ? புரியுறத நான் சொல்றது. பிரபு மத்ஸ்யனா அவதாரம் பண்ணினான், கூர்மனா அவதாரம் பண்ணினான். அதே பிரபு ஸ்வேட்சையா அவதாரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியமா இருந்தும் பிரபு டங்குன்னு வாமனா குதிச்சிருக்கலாமே. யாரும் அவங்க கேட்க போறா? ஆனா பிரபு அந்த மாதிரி பண்ணல. காரணம், இந்த லோகத்துல எல்லாம் தானம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காளே, அந்த தானம் வாங்குறவாளுக்கு தான் ஒரு வழிகாட்டியா இருந்துடக்கூடாது அப்படின்னு பிரபு ஆசைப்பட்டார். ஓஹோ, தானம்னா இந்த வருஷத்துல போனா தானம் வாங்கிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு பகவானும் நம்ம வாங்கி போன அப்படின்னு லோகம் அது ஒரு மாதிருகாவா எடுத்துடக்கூடாது. வேஷம் போட்டு யாரும் ஏமாத்தக்கூடாது இல்லையா? பிற்காலத்துல பகவான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். நம்ம நேரா டோக்கடியில் நேரா அங்கிருந்து கீழே வந்து அந்த ரூபத்தோட வாங்கின போட்டு வேஷத்தோட வந்தா நாளைக்கு தானம் வாங்குறவாளுக்கு ஒரு ஈஸியா போயிடும். அதனால வேஷம் போட்டு எல்லாம் ஏமாத்திடுவா. வேஷம் போட்டு யாரும் ஏமாத்தக்கூடாது அப்படின்னு பிரபு தீர்மானம் பண்ணினா, அதனாலதான் பிரபு வாமனன்னா அப்படி பிராமண சுரூபத்தோட நாளைக்கு தானே வழிகாட்டி அப்படின்னு ஆகக்கூடாது இல்லையா? லோகம் பேசக்கூடாது. அப்ப பிராமணனா பிறக்கணும் அப்படின்னு பிரபு சங்கல்பம் பண்ணினான். அதனால அப்படி சங்கல்பத்தினால பிரபு புத்திரனா அவதாரம் பண்றான். பிறந்தா மாத்திரம் போராது இல்லையா? பிறந்துட்டா சம்ஸ்காரங்கள். அப்ப என்னாச்சு? பிறப்பு ஆயிடுத்து ஸ்வேட்சையா சங்கல்பத்தினால. அதுக்கப்புறம் என்ன பண்ணினான்னா, வாங்கினோடனே கிளம்பிருக்கலாம் இல்லையா? தானத்துக்கு அந்த ஒரு சம்ஸ்காரம், உபநயன சம்ஸ்காரம் ஆயிருந்தாதான் தானம் வாங்க முடியும். பிறந்த உடனே டக்குனு பிரபு தானத்துக்கு கிளம்பல. அப்ப 7 வயசு வரைக்கும் தமேன்னு தேமேன்னு பேசாம உட்கார்ந்து இருந்திருக்கா. அப்ப 7 வயசு ஆச்சு, உபநயன சம்ஸ்காரம் ஆச்சு அப்படின்னா கிளம்பிட்டார். எப்போ உபநயன சம்ஸ்காரங்கிறது ஆச்சோ உடனே கிளம்பியாச்சு தானம். ஏன்னா உபநயன சம்ஸ்காரம் ஆனாதான் அந்த பிராமணன்கிற ஒரு தகுதி வருது. த்விஜன்கிறோம், 2 பிறப்பாளன். பிறக்கிறது ஒரு பிறவி, பூனல் போட்டா அப்புறம் வேறு ஒரு பிறவி. பூனல் போட்டாதான் அடுத்த பிறவி பிராமணத்துவங்கிறது. அதனால்தான் த்விஜன்னே பேர், 2 பிறப்பாளன் பேர். அழகா குருஜி சொல்லுவாங்க. அப்போ பிறந்தாச்சு, சம்ஸ்காரம் ஆச்சு, உபநயனம் எல்லாம் ஆச்சு, நேர புறப்பட்டா ஒரு க்ஷணம் வெயிட் பண்ணல. எப்ப சம்ஸ்காரம் ஆச்சோ, பிரம்மோபதேசம் எல்லாம் ஆச்சோ, அதெல்லாம் விஸ்தாரமா யார் யார் என்னென்ன பண்ணி வச்சாங்க இதெல்லாம் பாகவதம் பேசுறது அவசியம். அப்படி அவதார காரியம் பண்ணி ஆகணும் இல்லையா? நேர ஆச்சு, நேரா புறப்பட்டா. அழகா
சத்திரம், தண்டம், ஒரு கையில ஜலம் ஒரு கையில கமண்டலும். சத்திரம் சதண்டம் சஜலம் கமண்டலும் விவேஷ விப்ரத் அயமேகவான். அதிசுந்தரமான ஒரு அழகா யோசிச்சு பார்க்கும் அழகான ஒரு குள்ள ரூபம். அப்படி ஜல் 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 நடந்து போனா எப்படி இருக்கு? சாதாரணமா நடந்து போல பிரபு. திவ்யமங்கலமான ஒரு விக்கிரகம், அதிசுந்தரமான ஒரு ரூபம், சாதாரண ரூபம் இல்ல அது. செக்கச்சவேன்னு வேற இருக்கார் பிரபு. நீலமேக சியாமலனா இல்ல கிருஷ்ணன் மாறி. இங்க நன்னா வெள்ள வெளேன்னு இருக்கார் பிரபு. அழகா மொட்டை அழகான ஒரு குடுமி, பின்னால ஒரு கொடை, கையில ஒரு கொடை, ஒரு தண்டம், தீர்த்த பாத்திரம். சத்திரம் சதண்டம் சஜலம் சகமண்டலும் விவேஷ விப்ரது அயமேகவாட்டம். பாகவதம் அப்படி அதிசுந்தரமான ஒரு ரூபம், அத்தியுதமான ஒரு வாமன ரூபம். அப்படி பார்த்தாலே கண்ணுக்கு இன்னும் போரல 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 போரல, பார்த்து அனுபவிச்சது போரலன்னு அப்படி நயனானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஒரு நயனானந்தமான ஒரு மங்கள ரூபம். கண்ணுக்கு அதுதானே வேணும். இந்திரியம் படிச்சதுக்கு எதுனா அப்படி திவ்யமங்கள ரூபத்தை பார்த்து அப்படி அனவரதம் அனுபவிக்கணும் இல்லையா? அப்படி அதிசுந்தர புருஷனா அத்புத வாமன ரூபத்தோட அப்படி நயனானந்த மங்கள ரூபத்தோட அப்படி பார்க்க 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 சளைக்கவே சளைக்காத ஒரு ரூபம். அழகா மொட்டை தலை, தலையில ஒரு உச்சி குடுமி, அழகான விசாலமான ஒரு நெத்தி, அந்த நெத்தியில அழகான ஒரு ஊர்த்வ புன்றம், சங்க மாதிரி ஒரு கழுத்து, அந்த கழுத்துல சங்க கழுத்துல அழகான ஒரு மணி மாலை, கண்டி கௌஸ்தவம் எல்லாம் போட்டு, பிஞ்சு கை, அந்த கையில அழகான ஒரு கமண்டல், இன்னொரு கையில அழகான ஒரு தாழம் கொடை, அழகான பிஞ்சு பாதம், நளினமான சரணம், மங்களமான சரணம், மஞ்சுளமான சரணம், கோமளமான சரணம். அந்த கோமளமான சரணத்துல அழகான ஒரு பாதம், தலையில சிக்க, நெத்தியில ஊர்த்த புன்றம், கழுத்தல மணி மாலை, கையில ஒரு கமண்டலம், இன்னொரு கையில ஒரு கால்ல பாதுகை, அழகான ஒரு குள்ளமான ரூபம். அப்படி ஜில் 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 எப்படி நடக்கிறாரா? வேக வேகமா நடக்கிறார். எப்படி இருக்கும் அந்த சுரூபம்? பார்க்க 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 ஆனந்தமா இருக்கிற ஒரு சுரூபம். அப்படி ஜில் 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 அப்படி கால மாடு நடந்து போகுமே அந்த மாதிரி ஜல 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 ஜலன்னு வேக வேகமா நடந்து வரா. எங்க என்ன நேரா வரா பலியினுடைய ஒரு யாகசாலை. பார்க்க பார்க்க அழகா இருக்கு. பெரிய யாரு பலியிலையா யாகம் பண்றான்? பேர்பட்ட சக்கரவர்த்தி மகாபலி பெரிய யாகம் பண்றான். பெரிய யாகசாலை. ஒரு பக்கம் தேவாலயம், ஒரு பக்கம் ரிஷிகள், அப்படி ரிஷி கூட்டமே இருக்கு. இந்த ஒரு ரூபம், அழகான ரூபம், குள்ளமான ரூபம், செக்கச்சவேன்னு இருக்கு. நளினமான ஒரு நடை, பார்க்க பார்க்க அழகான ஒரு சுரூபம். அப்படி ஜல் 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 ஜல்னு வேகமா யாகசாலத்துல நடந்து வரத இந்த மகர்ஷிகள் எல்லாம் பார்க்கிறா. அத்தியாச்சரியமான ஒரு ரூபம். இவாளே கண்ணை தொடச்சு தொடச்சு பார்க்கிறா. வயசானவெல்லாம் கூட எழுந்துட்டா. பெரிய வயசானவெல்லாம் இருக்க யாகசாலையில. ஏன்னா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படான ஒரு ரூபம். அப்படி அது தேஜஸ்வியா, பிரம்ம தேஜஸ்வியா அப்படி வராது இல்லையா? அப்படி வந்த உடனே வயசானவெல்லாம் கூட எழுந்து நிக்கிறா. ஒரு குட்டியோண்டு பையன் வரான். அது சின்ன ஒரு சொரூபம். அப்படியே நீங்க இமேஜின் பண்ண. பெரிய யாகசாலையில இதனோண்டு ஒரு பையன் வரான். யாரு வரா, யாரு வரா, யாரு வரான்னு ஒத்துக்குள்ள ஒரே ஆச்சரியம். புரியல வாழ்க்கை. யாருதான் வரா, யாருதான் வரா, யார் வரா, யாரு வரா, பார்க்க அற்புதமா இருக்காங்க. இதனோண்டு பையன். சில பேர் சொல்றான் சாட்சாத் அக்னி பகவான் தான் வரா போல. என்ன ஒரு தேஜஸ் முகத்து, என்ன ஒரு கம்பீர். சில பேர் சொல்ற ஏதோ சூரியனே ஆகாசத்திலிருந்து இறங்கி வந்துட்டாரோ, சூரிய பகவான் தான் சாட்சாத் அப்படிக்குள்ள சுரூபம் எடுத்துட்டு வராரோ அப்படின்னு ஒருத்தர் அக்னி வராருன்னு பேசிக்க, ஒருத்தர் சூரிய வராருன்னு பேசிக்க. சில பேர் சொல்றா சனத்குமாரர் தான் வரார் போல அப்படின்னு இன்னொருத்தர் பேசிக்கிறார். ஏன்னா அந்த பேர் சனத்குமாரெல்லாம் பார்த்திருக்கா இல்லையா, அதனால அவளுக்கு சந்தேகம். சிலர் சனத்குமாரா இருக்க வசதி சான்ஸ் இல்லை, ஏன்னா சனத்குமாரை நான் பார்த்துக்கணுங்கிறார். அப்போ
சில பேர் சனத்குமாரன் நினைக்க, சில பேர் அக்னிதேவன் நினைக்க, சில பேர் சூரிய தேவன் நினைக்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு சொரூபம் கண்டுபிடிச்சிட முடியுமா? அப்பேற்பட்ட வஸ்துவா அது இல்லையே. இப்படி எல்லாரும் போட்டு மண்டே வச்சுக்கிறா. ஆனா யாக கர்த்தாவா இருக்கக்கூடிய எஜமானனா இருக்கக்கூடிய பலி கண்டுபிடிச்சிட்டான். பலிக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி கண்டுபிடிச்சான்னா, பலி கண்டுபிடிச்சிட்டான். காரணம் மகாபாக்கியம் நினைக்கிறான் பலி. வேறுபட்ட ஒரு சொரூபம் இது. யாராலையுமே மகரிஷி, அப்பேற்பட்ட மகரிஷிகள் இருக்கா, மகரிஷிகளுக்கே தெரியாத ஒரு வஸ்து, அப்பேற்பட்ட சாதுக்களாலேயே நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு வஸ்து அப்படின்னா அது யாரா இருக்க முடியும்? மகரிஷிகளுக்கு தெரியாம இருக்குமோ? இப்பேற்பட்ட மகரிஷிகள், அப்பேற்பட்ட மகரிஷிகளாலேயே நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு வஸ்து, அவளாலேயே இன்னதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வஸ்து அப்படின்னா அது யாரா இருக்கும் அப்படின்னு பலி தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்டானோ இல்லையோ பரமபாக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டான். மகாபாக்கியம், அஹோபாக்கியம், அஹோபாக்கியம் நினைச்சுக்கிறான் பலி சக்கரவர்த்தி. அவனுடைய தர்மபத்னியுடைய பேரு விந்தியாவளி அப்படின்னு பேர் அவரு. அப்ப தர்மபத்னியும் பலி ரெண்டு பேருமா சேர்ந்து வந்திருக்கூடிய பிரபுவுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்றார். பகவான் தான் வந்திருக்கார் இல்லையா, உபச்சாரங்கள்லாம் பண்றார். பாத பூஜை எல்லாம் பண்ணி என்னென்ன உபச்சாரங்கள் உண்டோ அத்தனையும் பண்றார். அந்த பாத தீர்த்த, இந்த பாதோபச்சாரம் பண்ணி பாத பிரக்ஷாலனம் பண்ணி அந்த பாத தீர்த்தத்தை எடுத்து சிரஸ்ல போட்சிக்கிறான். ஏன்னா அது வஸ்து இல்லை. உடனே என்ன பண்றான், அப்படி தர்மபத்னி சகிதமா நின்று கை கூப்பி பிரபுட்ட பிரார்த்தனை பண்றான். ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமதே பிரம்மர்ஷீணாம் தபஸ்சாக்ஷாத் மன்யே த்வா ஆர்யவபுர்தரம் சொல்றான். அத்யஹானஹ பித்ருசத்ருப்தா அத்யனஹ பாவிதம் குலம் அத்ய ஸ்விஷ்டா க்ரதுரயம் யத் பகவான் ஆகதோ கிருஹா. என்ன பாக்கியம் நான் பண்ணிருக்கிறேன். என்னுடைய குலம் தன்யமா எடுத்து நான் மகாபாக்கியமா. என்ன விட இந்த லோகத்துல பாக்கியம் பண்ணினவன் வேற யாரும் இருக்க முடியாது. ஏன்னா எது பகவான் ஆகத்தான். நீங்க யாரு வந்திருக்கிறது யாரு? என்ன ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். நான் மகாபாக்கியவன், பரம பாக்கியசாலி. நான் என்னுடைய பித்திருக்கெல்லாம் கரையறியாச்சு. அத்யனஹா பித்ரஹா சந்திருப்தாக. என்னுடைய குலதெய்வம் சந்தோஷப்பட்டது. அத்யனஹா பாவிதம் குலம். என்னுடைய குலமே பரம பாவனம் ஆயிடுச்சு. நான் இத்தனை நாளா என்ன யாகங்கள் பண்ணினோ, இத்தனை நாளா என்ன யஜ்ஞங்கள் பண்ணினோ, அந்த யாக யஜ்ஞாதி கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு சபலமாயிடுது. அத்ய ஸ்விஷ்டா க்ரதுஹு அயம். இத்தனை நாளா நான் யாகம் பண்ணிட்டு கொண்டான பலனை இன்னைக்கு தான் நான் அனுபவிச்சிருக்கேன். காரணம் எது? பவான் ஆகதோ கிருஹா. என்னுடைய ஒரு தபஸ் மாத்திரம் இல்லை, எல்லோருடைய ஒரு தபஸும் இன்னைக்கு சேர்ந்து பலத்தை கொடுத்தது. காரணம் பிரத்யக்ஷமா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றான் பிரபு பகவான் கிட்ட. உடனே பிரபுவை பார்த்து பலி கேட்கிறான். நீங்க எனக்கு ஆக்ஞை பண்ணணும், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன். நீங்க எனக்கு ஆக்ஞை பண்ணினா போதும், நீங்க சொல்றத நான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை அப்படின்னு பிரபு கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. நீங்க என்ன ஆக்கியம் வேணாலும் பண்ணுங்க, இன்னதுதான் இல்லை, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் நான் பண்ண. உங்களுக்கு ஏதாவது நான் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது என் மனசுல ஒரு ஆசை. நான் சமர்ப்பணம் பண்றதுனால நான் கிருதஜ்ஞனாவேன். ஆகினால என்னுடைய ஒரு வேண்டுகோளை நீங்க நிறைவேற்றணும். ஆக நீங்க ஆக்ஞை பண்ணுங்க அப்படின்னு நீங்க குடுடா அப்படின்னு என்கிட்ட கேளுங்க தைரியம்.
நான் என் மனசு பூர்வமா அதை நான் கொடுக்கணும், அதுதான் என் ஆசை அப்படிங்கிறான் பலி. உடனே பகவான் சொல்றான், மகாபலி நீ அப்பேற்பட்டவன் தெரிஞ்சுதானே நான் வந்திருக்கேன், நான் லொப்ப சொப்ப கிட்ட வந்திருக்கேன் இல்லையே. நீ எப்பேற்பட்டவன், நீ என்ன கேட்டாலும் கொடுப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், அது தெரிஞ்சதுனால தானே நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறான் பிரபு. இல்லையா போய் லோபி வீட்டுக்கு போவேன், எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான், அவன் வீட்டுக்கு நான் போல, லோபி வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் இல்லையே. நீ எல்லாம் கொடுக்கக்கூடியவன், நீ சத்தியசந்தன், நீ பிரம்மண்யன், நீ தர்மிஷ்டன் அப்படின்னு எனக்கு நன்னா தெரியும், தெரிஞ்சதுதானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு நீங்க நான் இங்க வந்திருக்கேன். நீ மகாத்மா, உன்னுடைய ஒரு வம்சம் அப்பேற்பட்டது, நீ வந்த குலம் அப்படிப்பட்டது. சாட்சாத் பிரம்மதேவன் ஆகட்டும், பிரம்மதேவனுடைய புத்திரன் மரீச்சி, அந்த மரீச்சனுடைய புத்திரன் கஷ்யபன், அந்த கஷ்யபனுடைய புத்திரன் ஹிரண்யாக்ஷன், அந்த ஹிரண்யாக்ஷனுடைய புத்திரன் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், அவளோட புத்திரன் பிரகலாதன், அந்த பிரகலாதனுடைய புத்திரன் விரோச்சனன், அந்த விரோச்சனன் பரமசத்தியசந்தனாக, அந்த விரோச்சனனுடைய புத்திரனா இருக்கக்கூடியவன் நீ மகா. அப்போ வேறுபட்டது உன்னுடைய ஒரு குலம், பிரம்மதேவன் இருந்து ஆரம்பிச்சு விரோச்சனங்கள். அப்ப உத்தமமான குலத்துல பிறந்தவன் நீ, அந்த உத்தம குணம் உன்னை விட்டு போகுமா? ஆகினால எல்லாம் நீ கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு பிரபு எடுத்து பேசுறான். எனக்கு நன்னா தெரியும், நீ வரம் கொடுக்கிறதுலேயே உன்னை விட இந்த லோகத்துல சிரேஷ்டமா நான் யாரையும் பார்க்க, ஆகையால நான் என்ன வரம் கேட்டாலும் நீ கொடுப்பேன்றது எனக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட ஒன்னும் கேட்கல, எனக்கு நீ பூதானம் போருங்கிறார், வேற ஒன்னும் வேண்டாம், எனக்கு நீ பூதானம் பண்ணு, பூமியை கொடு, அது போதும் எனக்கு அப்படின்னு பிரபு கேட்கிறான். பலி என்ன நினைக்கிறான்னா, பூமியே கேட்டாலும் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு, ஆனா இதனோடு ஒரு குள்ள சொரூபம், இந்த ஒரு குள்ள சொரூபம், இதனோடு ஒரு பிஞ்சு கால், அதை வச்சுட்டு எனக்கு கொஞ்சோண்டு கொடும் போடும் அப்படிங்கிறாரே அப்படின்னு நினைக்கிறான். எவ்வளவு வேணும்? பதானி த்ரீனி தைத்தியேந்திரா சம்மிதானி பதா, ஏதோ என்னுடைய பாதம் இருக்கே, என்னுடைய ஒரு பாதத்தினால எனக்கு நீ 3 அடி மண் கொடு. கேட்டானோ இல்லையோ பலி, யோசிச்சு பாருங்க. வாமனமூர்த்தி சாட்சாத் உள்ள ஸ்வரூபம், ஒரு 4 அடி இருந்தா ஜாஸ்தி, எப்படி இருப்பா? அவருடைய பாதம் எப்படி இருக்கும்? குஞ்சு பாதம், சின்ன ஒரு பாதம், அதை காட்டி அப்படி கேட்கிறார், இதோ இந்த பாதம் இருக்கே, இந்த பாதத்தால எனக்கு ஒரு 3 அடி குடு பலி, வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம். அழகா குஞ்சு பிஞ்சான விரல், அப்படி முத்து முத்தான ஒரு நகம், என்ன அழகா இருக்கும் அந்த பாதம். அப்படி அழகா இருக்கக்கூடிய அந்த திருவடியை காமிச்சு, இதே திருவடி தானே தன் வாயில வச்சிருந்து எத்தனை பேருக்கு அப்படி அனுகிரகம் அந்த ஒரு திருவடி, அனவரதமும் தாயார் பாத சேவை பண்ணிருக்கக்கூடிய ஒரு திருவடி, ஸ்ருதியினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதம், அத்தனை பேருக்கும் துர்லபமா இருக்கக்கூடியதான சாட்சா தேவாதி தேவா யோகேஸ்வரருக்கும் கூட அப்படி துர்லபமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதம், பரம பாகவதாளுக்கு மாத்திரமே ஆச்சரியமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதம், பேர்பட்ட அந்த ஒரு பாதம், பரமஹம்சாளுக்கும் கூட இன்னும் தேடிருக்கலாம். பேர்பட்ட பரமஹம்சாள் ஆகட்டும், அந்த பரமஹம்சாளும் அனவரதமும் தேடி இருக்கக்கூடியபடியான பேர்பட்ட அந்த ஒரு திருவடியை அழகா எடுத்து அப்படி காமிக்கிறார்கள். அந்த திருவடியை காமிச்சு என்னோட ஒரு அடியினால, அந்த ஒரு பாதத்தினால நான் கேட்டபடி எனக்கு 3 அடி மண் கொடுப்போம். இப்படி காற்றாலே பிரபு வேறுபட்ட ஒரு திருவடி, இத காற்றேவாது பலி புரிஞ்சுட்டானோ? புரிஞ்சுக்கிறீங்க? இந்த திருவடி காமிக்கிறாரு வேறுபட்ட இந்த ஒரு பிஞ்சு கால காமிச்சு இதால எனக்கு கொடு அப்படின்னு கேட்ட உடனேவாது பலிக்கு ஒரு ஞானம் வந்துதானா? பலிக்கு ஞானம் வரல, புரிஞ்சுக்கண்டாம். ஏதோ ஒரு விவகாரத்தானே பகவான் இந்த மாதிரி கேட்கிறார் அப்படின்னு தோணணுமே, தோணல.
காரணம் அகம்பாவம். அந்த அகம்பாவத்தினால அது அவனுக்கு தோணல, தோணும்படியா பகவான் பண்ணல. அதுதான் அந்த விஷயம். இத்தனோண்டு காலம்தான் அவனுடைய அகம்பாவம் அவனை கண்ணை மறைச்சது. அதனால ஏதோ விஷயம் இருக்குமே அப்படிங்கிற சிந்திக்கும்படியா அவனை பகவான் தோணும்படியா பண்ணல. சிந்திக்கக்கூடியதான ஞானம் வரல. அந்த அகம்பாவம் அவன் கண்ணை மறைச்சது. என்ன நினைக்கிறான்? ஸ்வயம் ஈஸ்வர பாவம் அப்படிதானே இருக்கான். தான் தான் லோகாதிபன், சர்வலோகத்துக்கும் தான் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பாவத்துல வரி இருந்தாங்க. அஹோ பிரம்மண்ய தாயாதா வாஜஸ்தே விருத்த சம்மதா துவம் பாலோ பாலிஷமதி. பெருமாளை பார்த்து கிண்டல் அடிக்கிறான். கிழவ மாதிரி ஏதோ பேசினீங்க முன்னால, இப்ப நீ கேட்கறது உனக்கே வெக்கமா இல்லையாங்கிறான் பிரபு. ஏதோ கிழவ மாதிரி பேசின நீளமா, கடைசியில ஒரு அல்பத்தை போய் கேட்கிறியப்பா, இது நியாயமா? ஏதோ இது கால ஒரு 3 அடி மண்ணு கொடுங்கிறியே, நியாயமா? நீ கேட்கறது ஏதோ உனக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். நீ கேட்கறதுனால என்ன அவமானம் தான் படுத்திட்ட. நீ ஏதோ பெருசா கேட்க போற, ஈரோடைய லோகத்தையும் கேட்க போற, எங்கிட்ட வைரத்தை கொடு, வைரூரத்தை கொடு, ராஜ்யத்தை கொடு, நான் கேட்க போறேன். அதெல்லாம் கேட்க போற. நானும் ஏதோ உனக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு, ஆனா ஏதோ இன்னொன்று பிஞ்சு காலால இதனோட காலை காமிச்சு அதால 3 அடி மண்ணு கொடுன்னு கேட்டீங்க. நான் பேர்பட்ட ஒரு சக்கரவர்த்தியா நான் இருக்கேன். ஒரு பிச்சைக்காரன் போய் இதனோண்டு ஏதோ அரிசி கொடுன்னு கேட்டா எப்படி இருக்குமோ, இது சக்கரவர்த்திக்கு அவமானமோ, அதே மாதிரி இப்ப நீ என்ன கேட்டு என்ன அவமானப்படுத்திட்டே, நீ நியாயமாகுது? ஏன்னா இது ஒரு தானமா? நான் இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய ஒரு பவர் என்ன, சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் அப்படி இருக்கிறவன் நான் இத்தனோண்டு ஒரு 3 அடி மண்ணை கொடுத்தனா அது ஒரு தானத்தோட சமம் ஆகும். நீ கேட்டேன்னா 3 லோகத்தையும் தானம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருக்கு. சர்வ லோகத்துக்கும் ஈஸ்வரனா நான் இருக்கேன். சர்வ லோகா ஏக ஈஸ்வரம் அகம் அப்படிங்கிறான். அகம்பாவத்துல பேசுறான். யாருக்கிட்ட? பிரபு. சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனா நான் இருக்கேன். அப்பேற்பட்டவன் நீ 3 லோகத்தையும் கேட்டுதான் நான் கொடுத்துருப்பேன். போய் 3 அடி மண்ணம் கொடுன்னு கேட்கிறீங்க. என்கிட்ட நீ தானம் வாங்கணும். நீ என்கிட்ட தானம் வாங்கிட்டேனா, நான் கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் நீ வேற யார்கிட்டயாவது போய் தானம் கொடு அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு எனக்கு அவமானம் இல்லையா? இதோ மகாபலிகிட்ட தானம் வாங்கினது போகல அப்படின்னு வேற யாராவது ராஜாட்ட போய் தானம் வாங்கினீங்கன்னா அது உனக்கு வேணா பெருசா இருக்கலாம். ஆனா அது என் விஷயத்துல எனக்கு அவமானம்ப்பா. மகாபலி கிட்ட சக்கரவர்த்தி கிட்ட தானம் ஒருத்தன் வாங்கிட்டான்னா, என்கிட்ட தானம் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஜென்மான்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த ஜென்மால அவன் வேற யாருக்கிட்ட போய் தானம்ங்கிறது கை நீட்டப்படாது. யாரு பலி பேசுறான்? அப்பேற்பட்டவன் நான் லோக ஏக ஈஸ்வரனா இருக்கேன். எங்கிட்ட தானம் வாங்கியாச்சுன்னா இந்த ஜென்மால உனக்கு வேற தானம் வாங்கும்படியாக இருக்கப்படாது. அவன் கொடுத்துட்டு எங்கிட்ட தானம் வாங்கிட்டு எங்கிட்ட வாங்கின தானத்தினால அவன் மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கு. அப்படி சீமான ஆக்குவேன் நான் அவனை. அப்பேற்பட்டவன் நான். ஆகையினால ஏதோ பயம் இருந்தெல்லாம் இங்க நீ கேட்காத. ஏதோ ஏதாவது கேட்டா தப்பான்னு சொல்லுவானே, பயம் வேண்டாம். பயம் வேண்டாம், சங்கோஜம் வேண்டாம். சங்கோஜம் இல்லாம, பயம் இல்லாம உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். சங்கோஜப்படாதப்பா, என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். இதை துணுடெல்லாம் கேட்காத. சங்கோஜம் வேண்டாம், பயம் வேண்டாம், நன்னா கேளு அப்படிங்கிறான் பிரபு. இந்த மாதிரி சொன்ன உடனே அழகா ஒரு மந்தஹாசம் உள்ள பண்றான். என்னன்னா சொன்னா இல்லையா, லோகானாம் ஏகமீஸ்வரன். யாரை பார்த்து சொல்றான்? வந்திருக்கிறது சாட்சாத் லோகாதிபன் சர்வேஸ்வரன், எல்லா லோகத்துக்கும் அதிபனா இருக்கிறான். அவங்கிட்ட போய் இவன் சர்வலோகத்துக்கு நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு இவன் சொன்ன உடனே பகவானுக்குள்ள ஒரு மந்தஹாசம் பண்ணினார். அது ரூடமா பகவான் சிரிச்சாலே ஏதோ பகவான் பண்ணினார். அப்ப மந்தஹாசம் பண்றார். பண்ணிட்டு பகவான் சொல்றார், நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான்.
வித்தம் யாவத்து பிரயோஜனம். நீ சொல்லிட்ட, அதுக்கோசரம் நான் எல்லாம் கேட்க முடியுமா? எனக்கு எது தேவையோ அதுதான் எனக்கு வேணும். ஏதோ உனக்கு கொடுக்கறதுக்கு பிரியம் இருந்தா நீ கொடு, இல்ல நான் வாங்கினதுனால உனக்கு பாக்கியம் இருக்கும் அப்படின்னா, உனக்கு பாக்கியம் இருந்தா எனக்கு கொடு. ஏதோ நீ கேட்கறீங்க சொன்னா 3 லோகத்தையெல்லாம் கேட்க முடியாதுப்பா. பேராசை பெரு நஷ்டமாச்சு, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அதனால எனக்கு எது வேணுமோ வித்தம் யாவத் பிரயோஜனம், நான் வாங்கிக்கிறதுனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் வரணும் இல்லையா? நீ நிறைய கொடுப்ப, நான் கொடுத்த எல்லாம் போட்டு மூடி வச்சுக்கிறேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ 3 லோகத்தையும் கொடுத்த என்ன பிரயோஜனம்? நான் உங்ககிட்ட வாங்கின தானத்தினால அந்த தானம் எனக்கு பிரயோஜனப்படும்படியா இருக்கணுமே. அந்த தானம் பிரயோஜனம்னா மூலையில போட்டு வைக்கிறதுக்கு நான் தானம் வாங்கின என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லையே. ஆகையினால யாவத் பிரயோஜனம், எனக்கு எது தேவையோ எனக்கு அதுதான் தேவை, அதனால நான் அதை தான் கேட்கிறேன். உனக்கு கொடுக்கணும்னு பிரியம் இருந்தா கொடு, உனக்கு பாக்கியம் இருந்தா கொடு. இந்த மாதிரி பிரபு சொன்னாரோ இல்லையோ, பலி அத்தியாச்சரியப்பட்டான். ஏன்னா இந்த மாதிரி போதும் எந்த பிராமணாலும் தானம் வாங்கினா சொல்லுவாளா? இல்லையே. யாராவது தானம் போராதுன்னு சொல்லுவாளே ஒழிச்சு, யாராவது கொடுத்த தானம் போரும் யாரா சொல்லியிருக்காங்க? இந்த பிராமணாலாவது சொர்ணதானம் கொடுத்தா போறாது, ரஜதம் கொடுப்பா, ரதம் கொடுத்தா போறாது, கோதானம் கொடுப்பா, இல்ல போறாது கிரகதானம் கொடு, வீட்டை கொடு, மாட்டை கொடு, ஆட்டை கொடுப்பா இருக்கு. அப்ப பலி இந்த மாதிரி பிரபு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு ஒன்னே பலிக்கு அத்தியாச்சரியம். ஏன்னா அவன் திருப்தி உள்ள பிராமணால் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா பலி. முதல்ல கேட்கிறான் ஒரு பிராமணன் வாயார திருப்தி அப்படின்னு சொல்லி. அவ பரம திருப்தி பண்ற ஒரு பிராமணால பார்த்துட்டோம், அவ வாயில திருப்தி வந்ததுன்னு உடனே அவனுக்கு பரம சந்தோஷம். பலி உடனே பலி என்ன பண்றான்? தர்மபத்னியோட சேர்ந்து தான் தானம் பண்ணணும். அப்ப விந்தியாவளி சமீதமா அப்படி தானம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். பக்கத்துல வேற ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி தானம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்படி நேரா வரான் தானத்தை கொடுக்கறதுக்கு. பக்கத்துல இருக்கார் சுக்கராச்சாரியர், அவருடைய குரு. ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம், அது முடிச்சாதானே ஆயிடும். முடிச்சோம். பக்கத்துல சுக்கராச்சாரியார் இருக்கார். இத அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. என்னதான் சுக்கராச்சாரியார் இருந்தாலும் விஷயம் இல்லையா? இந்த மாதிரி அப்படி அவசரமா பலி. ஏன்னா சத்தியசந்தன் இல்லையா? கொடுத்த வாக்கு நிரூபணம் பண்ணிடுவாங்கன்னு ஒன்றும் சந்தேகம் இல்லைங்கிறது நல்லா தெரியும். இப்ப அந்த மாதிரி அவசரமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தீர்த்த பாத்திரம் எடுத்து இந்த வழி வித்யாவளி நிற்கிறா. அப்படி பலி தாம்பாத்தோடு நிற்கிறான். தாரவாத்து கொடுக்கறது தான் பாக்கி. அப்படி தீர்த்த பாத்திரத்தோடு வித்யாவளி ரெடி ஆயிட்டான்னு உடனே அப்படி பெருக்குன்னு போறான் மகாபலி. சுக்கராச்சாரியர் அந்த பக்கத்துல சரன்னு பிடிச்சு இழுக்கிறார். வாடா, எங்கடா போற? அப்படி போறான் பக்கத்துல வாமனமூர்த்தி கிட்ட. அவனை பிடிச்சு இழுக்கிறாரா மகாபலிய. இருடா, எங்கடா போற அவசரப்பட்டு? கொடுக்காத கொடுக்காத, நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். கொடுக்காத கொடுக்காத கொடுக்காதுங்கிற புண்ணியத்தை அவர் வாங்கி கட்டிக்கிறார். அதாவது சொல்லுவாங்க, கொடுக்க போறவங்க ஒருத்தன் இவர் கொடுக்காதுங்கிற அந்த புண்ணியத்தை வாங்கி கட்டிக்கிறார். அந்த மாதிரி சில பேர் இருக்கா. யாராவது நடுவாரமே தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட கொடுக்காதப்பா, அவனுக்கு போய் கொடுக்குறேன், அந்த புண்ணியத்தை வாங்கியே கட்டிப்பானே. இப்ப என்ன பண்றாரா சுக்கராச்சாரியார்? அவனுக்கு கொடுக்காத, அவனுக்கு கொடுக்காத கொடுக்காதன்னு உபதேசம் வேற பண்றாரா சுக்கராச்சாரியார் பண்ணணும். ஏன்னா வேற எந்த நோக்கத்திலையும் பண்ணல. ஏன்னா பரம சிஷ்யன் இல்லையா அவன். பாக்கி இருக்கிற உபதேசம் பண்ணினா அது வேற விஷயமா இருக்கும். யாராவது நான் தானம் பண்ண கொடுக்காதீங்கன்னா அது வேற ஏதாவது சுவார்த்ததை இருக்கும். ஆனா சுக்கராச்சாரியருக்கு சுவார்த்ததை இல்ல. பரம சிஷ்யன், தர்மிஷ்டனா இருக்கிறவன், சத்தியசந்தனா இருக்கிறவன், அந்த சிஷ்யனை காப்பாற்றணும்னு இவர் ஆசைப்பட்டார். அதனால கொடுக்காத. என்ன நடக்க போதுன்னு அவருக்கு தெரியும். அவனை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டாரா, அதனால கொடுக்காதேன்னு தடுத்தார். உடனே என்ன பண்றான்? உடனே அவர் சுக்கராச்சாரியர் சொல்றாரா, நீ தானம் பண்ண போறதுனால உனக்கு ஏதோ புண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சுக்காதே. நிச்சயமா உனக்கு புண்ணியம் கிடைக்காது. கேட்கிறான் பலி, பிராமணனாச்சு எப்படி புண்ணியம் தான் போகும்? அப்படி அழகா வாமன மட்டுமா இருக்கான். அப்படி செல்லுன்னு பார்க்காத, அப்படி கொஞ்சம் போல இருக்கு. பிராமண ஸ்வரூபம், குழந்தையா இருக்கான். அவன் போய் பிராமணன் இல்லைங்கிறே, பிராமணனாச்சேங்கிறார். அவன் பிராமணன் இல்ல. சுக்கராச்சாரியர் அடிச்சு சொல்றார், நீ பிராமணன் நினைச்சுட்டு இருக்க, அவன் பிராமணன் இல்ல. பிரம்மச்சாரி ஆச்சே. பலி சரி, பிராமணன் இல்ல, பிரம்மச்சாரி ஆச்சேங்கிறார்.
அவன் பிரம்மச்சாரி கிடையாது. ரெண்டும் போய் அவன் பிராமணனும் இல்லை, பிரம்மச்சாரி. இவர் சாட்சாத் தேவன். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. யார்? சுக்கராச்சாரிய சொல்றார். பிராமணன் இல்ல, அவர் தேவன். நீலா பூமி அப்படின்னு இவன் மனுஷ ரூபத்திலையும் கிடையாது. மாயா மாணவகோ ஹரி. இதே பதம் பாகவதர் சொல்ற. மாணவ ஸ்வரூபத்துல இருக்கிற மாயாவி. கல்யாணம் தான் ஆயிடுத்து. மனுஷ ரூபம் கிடையாது, பிரம்மச்சாரி இல்ல. அவனுக்கு ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 பத்னிப்பா. பிரம்மச்சாரி இல்ல, விவாகிதன் ஆனவன். விவாகிதன் வைவாகிதன். ஆகினால நீ என்ன பண்ணு, பிரம்மச்சாரி வேஷம் போட்டு இங்க வந்திருக்கான். ஏதோ பிராமண மாதிரி இருக்கானே, நீ தானம் பண்ண போனேன்னா அந்த தானத்தினால நீ பிராமணன் தானம் கொடுத்தா வாஸ்தவம், வாஸ்தவமா பிரம்மச்சாரி கொடுத்தேன்னா வாஸ்தவம். ஆனா இவன் பிரம்மச்சாரியும் இல்லை, இவன் பிராமணனும் இல்லை, கல்யாணம் பண்ணிட்ட தேவன் இவன். ஆகினால நீ இவனுக்கு தானம் கொடுத்தேன்னா அதனால புண்ணியம் கிடைக்காது அப்படிங்கிறார். பலி சொல்றான். வாஸ்தவம் தான் குரு. ஏன்னா இத்தனை நாளா எனக்கு சத்தியசந்தன்னு பேரு, தர்மிஷ்டன்னு பேரு. நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் மீற மாட்டேன், சத்தியத்தை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே சுக்கராச்சாரியர் பலவிதமான உபதேசங்கள்லாம் எடுத்து சொல்றார். ஆபத் காலத்தில் பொய் சொல்றதெல்லாம் தப்பு. உடனே பலி கேட்கிறான், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், ஆனா பொய் சொல்றதோட வேற ஏதாவது ஆபத்து போகலாம். ஆபத்து காலத்துல பொய் சொல்றதுங்கிறது வாஸ்தவம் தான், ஆபத்து காலத்துல பொய் சொல்றது தப்பு இல்லை அப்படிங்கிற. உடனே பலி திரும்ப கேட்கிறானா, பொய் சொல்றதுல வேற ஏதாவது ஆபத்து தான் நீங்க சொல்லுங்களேன் அப்படிங்கிற. உடனே அவன் சொல்றானா, வாஸ்தவம் எல்லாம் இருக்கட்டும், ஏன்னா என்னுடைய தாத்தா எப்பேற்பட்டவர் பிரகலாத், அவர் பொய் சொல்லியிருக்காரா இல்லையே, அவர் சொல்லலையே ஆபத் காலத்துல பொய் சொல்றது தப்பு இல்லை அப்படின்னு எங்க தாத்தா சொல்லல. அந்த தாத்தா வழியில வந்தவன் நான் எப்படி இருப்பேன், பிரகலாதுடைய பேரனாச்சு, அப்ப நான் எப்படி பொய் சொல்ல முடியும்? பிரகலாதிகி இதவோ, நான் எப்படி பொய்யா இருக்க முடியுங்களா? என்னால் ஒரு கைத்தவமா இருக்க முடியாது, ஆகியதான் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். உடனே என்ன பண்றாருன்னா சுக்கராச்சாரியர் சொல்றார், யாருதான் இப்ப வந்திருக்கா நீ கேட்கறியே, சாட்சா வந்திருக்கிறவன் ஹரி பகவான் விஷ்ணு அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்ற. பரம ஆச்சரியப்படுறான். ஆஹா, பரம சந்தோஷம், அஹோபாக்கியம் அஹோபாக்கியம். சாட்சாத் லட்சுமிகாந்தனா இருக்கக்கூடிய சர்வலோகேஸ்வரன், சர்வ ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடியவன், லட்சுமிபதியா இருக்கிறவன் எங்கிட்ட தேகி அப்படின்னு வந்தான்னா என்ன பாக்கியம் எனக்கு அப்படின்னு தன்னுடைய ஒரு சந்தோஷத்தை எடுத்து தாஸ்யாமி அமுஷ்மை க்ஷிதிம் ஈப்சிதம் அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்றான். ஆகினால என்னுடைய ஒரு பாக்கியம் அப்படின்னு பலி நினைச்சு எழுந்துட்டு யதோக்தமா தானம் பண்றான். தீர்மானம் பண்ணிட்டான், சாட்சாத் பகவானே கிட்ட யாகின்னு வந்திருக்கிறீங்க, தேகின்னு வந்திருக்கிறதுனால நான் தானம் கொடுக்க போறேன் தீர்மானம் பண்ணி அப்படி தம்பேதி சமேதமா என்ன விதிச்சிருக்கோ அதே மாதிரி யதோக்தமா தானம் பண்றான். பகவானும் தானத்தை வாங்கிட்டான். காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, யாருக்கு எது தர்மமோ அந்த தர்மத்தினாலதான் அவளை தன்கிட்ட சேர்த்துக்கணும் அப்படின்னு பிரபு ஆசைப்பட. இப்போ பலி கொடுக்கிற தர்மத்தை வாங்கினாதான் தன்னுடைய ஒரு சங்கல்பத்தை அப்படி சரி பண்ணின மாதிரி ஆகும். ஆகினால பிரபு பலி கொடுத்த தானத்தை வாங்கிக்கிறார். இந்த தானத்துக்கு தானம்னு பார்த்தா அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. அந்த தானத்தினால பலிய தன்கிட்ட சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டான் பிரபு. ஏன்னா இரண்யகசிபு மாதிரியோ ராவணன் மாதிரியோ இல்லை, அவன் தர்மிஷ்டனா இருந்தான், சத்தியசந்தனா இருந்தாங்கிறதுனால அவன் பண்ணின தர்மமே வியாஜமா வச்சுட்டு அந்த தர்மம்ங்கிற வியாஜமா தங்கிட்ட தன்னுடைய ஒரு பக்தனை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அப்படி பகவான் அவங்கிட்ட தானம் வாங்கிட்டான். அப்படி பகவானுக்கு பரம சந்தோஷமாச்சு. அப்படி வாமனா இருந்த ஒரு ஸ்வரூபம், வாமன ரூபம் அபர்ததாத்புதம்னு பெரிய அத்தியுதமான ஒரு ரூபமா மாறி, குட்டையா இருந்த ஒரு ரூபம் பெரிய திருமேனி ஆச்சு. அந்த திருமேனி ஒரு காலால பூமி அளக்கிறதுக்கு இன்னும் சுருக்கிட்டு போயிட்டேன்னா விஸ்தாரமா இருக்கு. ஒரு காலால பூமி அளக்கிறார், இன்னொரு காலால சொர்க்கலோகத்தை அளக்கிறார்.
சரீரம் பெருத்துடுத்து இல்லையா, அப்ப காலம் பெருசாச்சு. அப்படி தூக்கி ஒரு காலால அப்படி சொர்க்கத்தை அளந்து ஒரு காலால பூர்வகத்தை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிறார். பகவான் உத்தமன் தான், தேவாத்மன் அப்படின்னு ஆண்டாள் அழகாக பேசுறார். அப்ப சர்வ பூமண்டலத்தையும் ஒரு திருவடியினால் அளந்து, பிரம்மலோக பர்யந்தம் இன்னொரு திருவடி அளந்து, அப்படி மேகங்கள்லாம் கேசமாக, சூரியனே கண்ணாக, சந்திரனே மனசாக, இந்திராதி தேவர்கள்லாம் புஜமாக, திக்கே காதுகளாக, அஸ்வினி குமாரர்கள்லாம் நாசிகளாக, வருணனே சாட்சாத் நாக்காக, சப்த சமுத்திரங்களும் பகவானுக்கு குட்சியாக, பர்வதங்கள்லாம் அஸ்தியாக மாற, லதாதி விருட்சங்கள்லாம் நாடிகளாக, திக்கே அம்பரமாக, இப்படி பிரபு விஸ்வஸ்வரூபமா சர்வலோக வியாபகனா பிரபு விஸ்தாரமா விஸ்வரூபம் எடுத்து திரிவிக்ரமனா பிரபு அப்படி அவன் முன்னால நிற்கிறார். என்ன ஒரு பாக்கியம் பண்ணி விஸ்வஸ்வரூபம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எந்த ஒரு ஸ்வரூபத்தை அப்படி வாமன ரூபமா அனுபவிச்சானோ அதே ஸ்வரூபம் அப்படி பகவான் பலியை மிரட்டுறார். நீ 3 அடி மண்ணு தரேங்க, எங்க 3 அடி மண்ணு தரேங்க, உன் சொத்தெல்லாம் அளந்துட்டேன். பூமண்டலத்தினால ஒரு திருவடி அளந்தாச்சு, சொர்க்கம் பூரா இன்னொரு திருவடியை நான் அளந்துட்டேன். 3வது அடி மண்ணு எங்க? நீ என்ன சொன்ன? எனக்கு 3 அடி மண்ணு தரேங்க. 2 அடி ஆச்சு, 3வது அடி எங்க? என்ன பேசுவான் பலி? இல்லையே, இடம் இல்லையே, இருந்தாலும் கொடுக்கறதுக்கு. சொர்க்க பர்யந்தம் ஒன்னு அளந்தாச்சு, பூலோக பர்யந்தம் ஒன்னு அளந்தாச்சு, 2 அடி தான் ஆச்சு. ஏற்பட்ட ஒரு விஸ்வஸ்வரூபம் 3வது அடி எங்க? மிரட்டுறா, எங்கடா 3வது அடி? 3 அடி மண்ணு கொடுக்கிறேன், நீ சத்திய சந்தன் ஆச்சே, உன்னுடைய சத்திய சந்தனுக்கு எங்க போச்சு? இந்த மாதிரி பிரபு கேட்ட உடனே பலியினால ஒன்னும் பேச முடியல. அப்படி கையை கூப்பிட்டு மௌனம் ஆயிட்டான். என்ன பண்ண முடியும் அவனா? பகவான் அப்படி என்ன பண்றாருன்னா பலியே அப்படி பந்தப்படுத்துறார் வருண பாசத்தினார். முடியல இல்லையா? அப்படி பலியே பந்தப்படுத்துறார். 3வது அடியை நீ கொடுத்துட்டு அந்த பக்கம் போகக்கூடாது, லோகத்தை நிரூபணம் பண்றதுக்கோசரம். அப்ப என்ன பண்றா, எனக்கு உண்டான 3வது அடியை நீ கொடுத்துட்டு நீ வேற பக்கத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவனை கட்டி போடுறார். வருண பாசத்தார் அப்படி பந்தனம் பண்ணி ஒண்ணும் இல்லை. என்ன கொடுப்பான் மகாபலி? எல்லாம் கொடுத்தாச்சு, அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. பார்க்கிறார். உடனே இந்த மாதிரி ஆன உடனே இந்த அசுராலாம் கூட இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விஷ்ணு பாஷதாலும் அசுராளுக்கும் ஒரு சண்டை வந்துருக்கு. பகவான் கூட வந்து விஷ்ணு பாஷதாலாம் வந்துட்டான். வாமன ரூபம் வந்தவர் விஸ்வரூபம் ஆனோடனே பாஷதால இறங்கி வந்துட்டா. இவன் இந்த மாதிரி ஒரு பலியை கட்டி போட்டாங்கன்னு அவளுக்கெல்லாம் கோபம் கொடுத்து உடனே அவருக்கு பேருக்குள்ள சண்டை வந்துடும். விஷ்ணு பாஷதாலுக்கும் அசுராளுக்கும். உடனே பலி அசுராலாம் பார்த்து தடுத்தெடுத்தான். முட்டாள்கள் அவளோட போய் சண்டை போடுறீங்க, என்னுடைய ஹிருதயம் தெரியாம ஏண்டா சண்டை போட்டுருக்கேன் நீங்க? யாருக்கிட்ட கேட்கிறான்? அசுராளை பார்த்து சொல்றான். அசுராளை அவளை அடிக்க போறா. உடனே பலி அவளை பார்த்து கேட்கிறான், என்னுடைய ஹிருதயம் புரிஞ்சுக்கலையே பாருங்க, என்னோட ஹிருதயம் புரிஞ்சிக்காம அவள்கிட்ட போய் சண்டை போடுறீங்க. பகவான கண்டனம்னு உண்டா? அவனுடைய ஒரு கிருப்பை அல்லவா? பகவான் யாராவது கண்டனங்கிறது பண்ணுவானா? பண்ண மாட்டான். பகவானுக்கு ஒரு கிருப்பை இல்லையா எனக்கு இருக்கிறான்? எத்தனை கிருப்பை பண்ணிருக்கான் பிரபு. நான் பரம சந்தோஷமா தான் இருக்கேன். அதனால எனக்கு பகவான் பண்ணினால ஒரு வருத்தம் இல்லை. என்ன ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், பகவான் என்னை கட்டி போடுறதுக்கு. ஆகினால் அவரோட சண்டை போடாதீங்க, பகவானுக்கு அனுகிரகம் தான் பண்ணியிருக்கான். ஆகினால் நீங்க எல்லாம் விலகிப்போம் அப்படின்னு அவள்கிட்ட சொன்ன உடனே அசுரால் அந்த இடத்துல இருந்து போறா. உடனே பகவான் கிட்ட பலி பிரார்த்தனை பண்றான். பிரபு, என் குரு சொன்னார் உனக்கு தானம் கொடுக்காதேன்னு. நான் குரு வாக்க மீறினேன். காரணம் சத்தியம்ங்கிற ஒரு பயத்தினார். ஏன்னா நான் சத்தியசந்தன் இல்லையா? நான் எதற்குமே பயப்பட்டதில்லை. நான் திரக்ஷசூலாது நான் யமஸ்ய தண்டாது. யமதண்டம் என்ன ஒண்ணும் பண்ணாது. சாட்சாத் மகாதேவன் திரிசூலம் என்ன ஒண்ணும் பண்ணாது. இந்த வருணபாசம் ஆகட்டும், யமதண்டம் ஆகட்டும், இந்திர வஜ்ரம் ஆகட்டும், நான் பயப்படவில்லை. ஆனா நான் பயப்படுற ஒன்னே ஒண்ணு, இந்த சத்தியம். இந்த சத்தியத்துல நான் பிரீதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சத்தியசந்தனா இருக்கிறதுனால. ஆகினால என்ன பண்ணு, எனக்கு நீ அனுகிரகம் பண்ண. நான் பிரகலாதனுடைய பேரனா இருக்கிறதுனால நான் சத்தியசந்தனா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
ஆகினால எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு இவன் பிரார்த்தனை பண்ணின உடனே பகவானுடைய ஹிருதயம் அப்படியே உருக ஆரம்பிச்சு. பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு சப்தத்தை கேட்டான். நான் பிரபு, நான் பிரகலாதனுடைய பேரன் இல்லையா, ஆகினால நானும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரகலாதன்கிற வார்த்தையை கேட்டானோ இல்லையோ பகவானுடைய ஹிருதயம் அப்படியே உருக ஆரம்பிச்சு. அப்படி குழஞ்சுதான் பகவானுடைய ஹிருதயம்.